செலவு பண்ண? எங்க அண்ணனை பத்தி குத்தம் சொல்லிட்டே இருந்தியே. பெங்களூர் கச்சேரிக்கு என்ன விட்டுட்டு தனியா போயிட்டாருன்னு அண்ணன் கொடுத்த பணம் தான் அது. பெங்களூர் கச்சேரிக்கு போயிட்டு வந்துட்டு என்னோட பங்குன்னு சொல்லி கொடுத்துருக்காரு. இப்ப தெரிஞ்சுக்கிட்டேன் என் அண்ணனை பத்தி என்னமோ கிறுக்குத்தனமா பேசுன. நீங்க தான் இப்ப கிறுக்குத்தனமா பேசுறீங்க. வளராதரி. நான் போலேனாலும் கச்சேரிக்கு போயிட்டு வந்துட்டு என்னோட பங்குன்னு சொல்லி கொடுத்துருக்காருல அண்ணன். அட கிறுக்கு மனசா, முழு பணமே உங்களுக்கு வரணும்னு சொல்லிதான் நான் தனியா வாசிக்க சொல்றேன். பொடி பேராசை பிடிச்சு விடுறீங்க. பேராசை இல்ல, இது நியாயமான ஆசை. இப்படியே அவர் கிள்ளி கொடுக்கற காசை வாங்கிட்டு உச்சி குளிர்ந்து போயிருக்கீங்களே, அவர் காசு கொடுக்கதான் செய்வாரு. அவர் கொஞ்சமாவது கொடுத்தாதானே நீங்க நன்றி விசுவாசமா இருப்பீங்க. அதே கொடுத்திருக்காரு. வேணாண்டி, பேச்சு வளர்த்தாதரி. இது பாரு, என் அண்ணன் இல்லாம என்னால தனியா வாசிக்க முடியாது. அப்ப நீங்க கல்யாணம் செஞ்சுக்கிட்டு பிள்ளை குட்டியை பெற்றுக்க கூடாது. தப்பு தாண்டி. என்ன பண்ண சொல்ற? இப்பதுக்கு என்ன எல்லாம் என் தலையெழுத்து. உங்களுக்கு மான ரோச சூடு சொன்ன வெக்க எதுவும் இல்ல. எப்பதான் நீங்க தனியா பிழைக்க போறீங்களா? அவர்கிட்ட ஒண்டி இருந்துட்டு மிச்ச மீது காலத்தை ஓட்ட வேண்டியதா. நான் பாய்த்திக்க மாதிரி கத்திட்டு இருக்கேன். நீங்க என்னன்னா இந்த காதல வாங்கிட்டு அந்த காதல விட்டுட்டு எனக்கு என்ன அண்ணன் பின்னாடி ஓடுறீங்க. போதுண்டி. இதுக்கு தாண்டி இந்த ஏழு வீட்டுக்கு நான் வரத்துக்கே பிடிக்க மாட்டேங்குது எனக்கு. எப்ப பாரு நொய்யு எதையாவது சொல்லிக்கிட்டு. எவ்வளவு தூரம் எடுத்து சொன்னாலும் உங்க மண்டையில ஏறாது. எப்படியாவது தொலைஞ்சு போங்க. சரி, கையால் வெளியிட்டு வாங்க, சாப்பாடு போடுறேன். இல்ல, சாப்பிடறதெல்லாம் இருக்கட்டும். நான் மகேஷ் கல்யாணத்துக்கு ஒரு 5 பவுன் தரேன்னு சொல்லிட்டு அண்ணன்ட்ட சொல்லிட்டேன். அதை இப்பவே கொடுத்துடலாம்னு எனக்கு தோணுது. போய் செல்ஃப்ல இருந்து எடுத்துட்டு வா. என்னது 5 பவுனா? அதெல்லாம் தர முடியாது. இதெல்லாம் யாரும் கேட்டு ஒத்துக்கிட்டீங்க? யாரடி கேட்கணும் நானு? இங்க நான் ஒருத்தி குத்துக்கல்ல மாதிரி உட்கார்ந்திருக்கேன். என்கிட்ட கேட்காம உங்க இஷ்டத்துக்கு பேசிட்டு வரீங்க. அதை நான் ஒத்துக்கிறேனுமா? என் பொண்ணுக்கு குறி சேர்க்கிற மாதிரி சேர்த்து வச்சிருக்கேன். அதுல 5 பவுன் கேட்டா அது என்ன அர்த்தம்? என்னடி பேசுற? என்ன அர்த்தம்ட்டு முதல்ல போய் எடுத்து வந்து குடுறி. சும்மா கத்திக்கிட்டு இருக்காத, என் பொறுமையை சோதிக்காத. இப்ப நீ தர முடியாது சொல்றேன்ல. எனக்கு என் பொண்ணுங்க தான் முக்கியம். அவளுக்குன்னு இருக்கிற நகையை கொடுக்க முடியாது. என்னானாலும் சரி, என்னை அடிச்சாலும் கொண்டாலும் என் வீட்டுல இருக்க நகையை உங்களுக்கு கொடுக்க முடியாது. ஏண்டி, மகேஷ் நம்ம பொண்ணு தாண்டி. அப்ப மகேஷ் கல்யாணம் நடக்க வேண்டாமா? அவளும் நம்ம பொண்ணு தாண்டியாவா? தாராளமா நடக்கட்டும். அதுக்காக என் மகளோட வாழ்க்கையை நான் பார்க்காம இருக்க முடியுமா? சீக்கிரமே இவளுக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணிட்டா நான் யார்கிட்ட பிச்சை எடுக்கிறேன்? ஐயோ கடவுளே, இவளுக்கு ஒரு நல்ல புத்தியை கொடுக்க மாட்டேங்கிறீங்க. என் புத்தியெல்லாம் நல்லாதான் இருக்கு. உங்களுக்கு தான் கூறு இல்ல. இருக்கிற கொஞ்ச நெஞ்ச பணம் எல்லாம் உங்க அண்ணன் வீட்டுக்கு வாரி கொடுத்துருவீங்க. உங்களை மாதிரி நான் இருந்துட்டா என் மகளை கட்டி கொடுக்க முடியுமா? உங்களுக்கு வேற வேலை இருந்தா பாருங்க. நகையெல்லாம் தர முடியாது. என்னமோ பொண்ணு மேல உனக்கு தான் அக்கறை இருக்கிற மாதிரி எங்களுக்கு அக்கறை இல்லாத மாதிரி பேசுற. அவ கல்யாணத்துக்கு என்ன பண்ண நினைச்சியாரு? இந்தாங்கப்பா, என் ரெட்டை விட சொல்லி கொண்டு போய் கொடுங்க. என்னமா பேசுற? மகேஷன் தங்கச்சி மாதிரி தானே. அவ கல்யாணம் நடக்குமே வேணாமா? இப்ப என்னப்பா இந்த செயினை பெரிய பணம் கொடுக்கணும், அவ்வளவுதானே? ஆமா, அண்ணன்ட்ட கொண்டு போய் குடுறா. இல்ல பாட்டி, 2 பிள்ளை இருக்காங்க. போடா, அண்ணன்ட்ட கொண்டு போய் குடுறா முதல்ல. ஆமா, இது உன் நகையை நான் சீக்கிரம் திருப்பி கொடுக்குற மாட்டேன் நான். சரிங்கப்பா. ஏக்கா கொஞ்சம் விளையுங்களே. கொஞ்சம் தள்ளிடுங்களே. ஏமா, இதே மாதிரி ஒரு கௌரிங் செயின் கொடுத்தாங்களே. இல்ல சார், இந்த மாதிரி இல்ல. இல்லையா? இதே மாதிரி ஒரு கவரிங் செயின் இருக்கான்னு பாருங்களேன். இருக்கு. இருக்கா? இதாங்க. இதான் ஒரே மாதிரி தான் இருக்கு. பேக் பண்ணுங்க.
காசை கவுண்டர்ல கொடுத்துருங்க. சரிக்கா கொடுத்துறேன். நான் வரேங்க. என்னடா காஜா எப்படி இருக்க? என்னடா அண்ணன் இல்ல? என்னடா என்னடா சவுண்டே கொடுக்க மாட்டேங்கிற? பேச மாட்டீங்களோ? பெரிய ஆட்டிங்களோ? டேய் ஓண்டு தானே கேட்டுட்டு இருக்கேன், பேச மாட்டியா? துரையாட்டிங்களா நீங்க? அண்ணன் இல்ல. ஏய் என்னடா ஓவரா பண்ற? ஏன் டே மூஞ்ச காட்டுற? இப்போ உனக்கு என்ன தாண்டா பிரச்சனை? வேணா சாமி, நீ பெரிய வில்லங்க பிடிச்சா இல்ல. நினைச்சா அடிப்ப, நினைச்சா பேசுவ. நான் எதை நம்புறது? நான் பேசாமலே இருக்கிறேன், ஆளை விடு. என்னடா பேச்செல்லாம் பெரிய மனுஷத்தனமா இருக்கு? நான் பக்கத்தான் சின்ன பையன், ஆனா என் மனசு பெரிய மனுஷனோட மனசு. ஓஹோ, இப்போ கூட உனக்கு என்னடா பிரச்சனை? எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்ல. அன்னைக்கு நீ தான் அண்ணன் கிட்ட தேவையில்லாம பிரச்சனை பண்ண, என்ன போட்டு அடிச்சா. இப்போ எதுவுமே நடக்காத மாதிரி வந்து பேசினா நான் சிரிச்சுட்டு பதில் சொல்லுவேனா? போனேன். விடுறா, அதை போய் பேசிக்கிட்டு. அது எப்படின்னு விட முடியும்? அன்னைக்கு கோபி அண்ணன் கிட்ட எவ்வளவு பேசினேன், அவரவே அடிக்க வந்த. அப்பயும் அவர் சும்மா தான் இருந்தாரு. நீ என்ன அடிக்கும் போது தான் அவர் கோவப்பட்டாரு. என் மேல அவர் பாசமா இருக்காருன்னு நானும் அவருக்கு விசுவாசமா இருக்கிறேன். என்ன இப்போ என்ன தாண்டா பண்ண சொல்றேன்னு? அது இல்லண்ணே, எங்கிருந்தோ வந்த என்கிட்டயே அவ்வளவு அன்பா நடந்துக்காரு. தம்பி மாதிரி பாத்துக்கிறாரு. நீங்க உண்மையாலுமே தம்பி, ஆனா ஒரு மனசு புரிஞ்சுக்காம நீங்க நோக்கு அடிக்கிறீங்க. உங்களுக்கு அவர் எவ்வளவு செஞ்சிருக்காரு. நான் அவர் மேல வச்சிருக்க பிரியத்தை விட நீங்க அவர் மேல கொஞ்சமாவது வச்சிருக்க வேண்டாமா? ஏய் நல்லா பேசுடா. உன்னெல்லாம் வைக்க வேண்டிய இடத்துல வைக்காதான் ஒரு மிஸ்டேக். இதானே உனக்கும் அவருக்கும் உள்ள வித்தியாசம். வேலை செய்யறவனே கூட பிறந்த மாதிரி வச்சுக்கிறாரு. சொந்த அண்ணனே விரோதி மாதிரி எல்லாம் பாக்குற நீ. பாண்டி, வா பாண்டி. எப்ப வந்த? இப்பதானே வந்தேன். என்ன ஆளைய பார்க்க முடியல? என் மேல இருந்த கோவம் இன்னும் போலையா? அப்படிலாம் இல்லண்ணே, கொஞ்சம் வேலை. வேலையா? எனக்கு தெரியாம உனக்கு என்ன வேலை? முன்னாடி எல்லாம் டெய்லி கடையில தான் இருப்ப. ஒன்னு வீட்டுல இருப்ப, இல்லைன்னா கடையில இருப்ப. செலவு பணம் வேணா என்கிட்ட வாங்கிக்குவ. இப்ப கண்டுக்கவே மாட்டேங்கிற. பாண்டி, நடுவுல நமக்குள்ள நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே மறந்துரு. உன் மனசாட்சிக்கு தெரியும் உனக்கு எதிராக நான் எதுவுமே செய்ய மாட்டேன்னு. எப்பவும் போல இரு, எப்பவும் போல நடந்துக்க. உள்ளவா, டேய் டீ போய் வாங்கிட்டு இல்ல வா. பரவாயில்ல அண்ணே, இது பெரியப்பேட்டை கொடுத்தேன். என்னது இது? மகேஷ் எனக்கு 5 பையன் தரேன்னு சொன்னாங்களே, அதான் அப்பா கொடுக்க சொன்னாங்க. அதை நீயே கொண்டே கொடுத்துரு. இல்ல ஃப்ரெண்டுக்கு ஒரு வேலை, அதான் வெளியே கிளம்பணும். அதை நீனே கொடுத்தேண்ணே. சரி, டீயா சாப்பிட்டு போ. இல்ல பரவாயில்ல அண்ணே, நான் வர்றேன். பாண்டி, அண்ணே அடிக்கடி வந்துட்டு போடா. கல்யாண வேலையெல்லாம் இருக்குல்ல. சரிண்ணே வர்றேன். டேய், இத வைக்கிறதுக்கு ஒரு கவர் எடு. என்னடா தம்பி பார்த்தோன்னே உருகிறீங்களோ? ஏன்னா பட்டாதான் புரியும், பட்டுக்கிட்டே இருக்கீங்க. ஓவரா பேசுறடா நீ. அவனும் அதான் சொல்லிட்டு போறான். பாரா, வேலையை பாரா, நானே எடுத்துக்கிறேன் கவரை. சரி சரி, சீக்கிரம் ஆரம்பிங்க. டைம் சென்ஸுங்கிறதே கிடையாது. இல்ல இல்ல, இன்னும் 5 நிமிஷம் இருக்கு மாப்பிள்ள. நல்ல நேரம் வர. ஏங்க, நம்ம என்ன ராக்கெட்டா வர்றோம் 1 2 3 என்றதுக்கு? சாதாரண பந்தக்கால் நடுறது தானே. எப்பதான் முன்னேற போறீங்களே தெரியல. இந்த மாதிரி சின்ன சின்ன ஃபங்க்ஷனால தான் டைம் வேஸ்ட் ஆகிட்டு இருக்கு. என்ன மாப்பிள்ள சாதாரண பந்தக்கால்ங்கிறீங்க? புது வீடு கட்டுறதுக்கு பூமி பூஜை எப்படி தொடக்க விழாவோ அதே மாதிரி தான் கல்யாணத்துக்கு இந்த பந்தக்கால் ஊன்றது. ஏனோ தானோ செஞ்சிட முடியாது. பிள்ளைங்க வாழ்க்கை நல்லபடியா அமையணும் சாமி வேண்டிட்டு தொடங்குற வேலை இது. நீங்க சரியா பத்திரிகை படிக்கிறது இல்லைன்னு நினைக்கிறேன். ராக்கெட் விடுறதுக்கு 1 2 3 இல்ல 3 2 1. அதுக்கும் 4 கோல்லாம் பாக்குறாங்க, இல்லன்னா ராக்கெட் கடல்ல ஊந்துருமா. ஆமா மாப்ள, சின்ன சின்ன விஷயமா இருந்தாலும் ரொம்ப ஆழமா சிந்திச்சு செய்ய வேண்டியிருக்கு. ரொம்ப பேப்பர் படிப்பாங்க போல இருக்க. இப்படி பிளேட் போடுறாங்க. பிபி பிரதர்ஸ், நல்லா வாசிப்பீங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். நல்லா பேச கத்துக்கிட்டீங்க. ஆரம்பிங்க. வாங்க. வணக்கம். வாங்க. வணக்கம். வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம். வாங்க, வாங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும்.
நாங்களாம் நல்லா இருக்கோம். பந்தக்கால் ஒண்ணும் நடலீங்களா? உங்களுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கோம். அப்படியா? அதான் நாங்களாம் வந்துட்டோமே, ஆரம்பிச்சிடலாமே. வாங்க. என்னங்க? கோபி ஒரு நிமிஷம் வாங்க. நீங்க இருடா, நாங்க சரிக்கா. பேசிட்டு வரோம். என்னண்ணே? வண்டி வெளியில வெயிட் பண்ணிட்டு இருக்கு. செட்டில் பண்ணிட்டீங்கன்னா சீக்கிரம் பந்தக்கால் வேலையை ஆரம்பிச்சிடலாம். என்ன வண்டி? நாங்கெல்லாம் வந்தோம்ல அந்த வண்டி. நீங்க வந்த வண்டிக்கு நீங்க தானே கொடுக்கணும். நான் கொடுக்கறதுனா உங்களே ஏன் கேட்க போறேன்? நீங்க தான் கொடுக்கணும். எப்படிங்க நீங்க வந்து வண்டிக்கு நீங்க தான் காசு கொடுக்கணும், நாங்க எப்படி கொடுக்க முடியும்? கொடுங்க. தேவையில்லாம என்னப்பா அவங்க கிட்ட நியாயம்? வெடுக்கன்னு சொல்லிருங்க, எங்க குடும்பத்துல அது பழக்கம் இல்ல, கொடுக்க முடியாதுன்னு. இவங்க டர்ன்னு கார்ல வந்து இறங்குவாங்க, நம்ம பணத்தை தூக்கி இவங்களுக்கு அவுக்கணும். இல்ல இது எந்த ஒரு வழக்கம்னு கேக்குறேன். என்ன சம்பந்தமா இப்படி பேசுறீங்க? நாங்க என்ன ஃப்ளைட்ல வந்து இறங்கி 1 லட்சம் ரூபாய கேட்டோம்? கார்ல வந்து இறங்கி ஒரு 2000 ரூபாய் பணம் கேட்டோம். அது ஒரு சின்ன பிரச்சனை, அது கூட உங்களால தீர்த்து வைக்க முடியாதா? சின்ன பிரச்சனைனா நீங்க கொடுத்துட வேண்டியதானே? நீங்க கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா? நாங்க பேசுனதே செய்ய முடியாம நாங்க கஷ்டப்பட்டு நீங்க வந்து டக்குன்னு கேட்டா கொடுத்துட முடியுமா? நாங்க இப்ப நாங்க உங்க வீட்டுக்கு வரோம், ஒரு 100 ரூபாய் கேட்டா டக்குன்னு கொடுத்துருவீங்களா நீங்க? எங்க நிலைமை உங்களுக்கு தெரியாதா? கொஞ்ச நேரம் சும்மா இருக்கீங்களா? இத பாருங்க, ஏதோ வந்துட்டோம். உங்களால பணம் கொடுக்க முடியுமா முடியாதா? எப்படி பார்த்தா கொடுக்க கூடாதுங்க. கோபி இரு வரேன். என்ன கோபி, என்ன பிரச்சனை? அவங்க கார் எடுத்து வந்திருக்காங்க, அதுக்கு 2000 ரூபாய் பணம் நம்ம கொடுக்கணுமா? 700 ரூபாய் இருக்கு என்கிட்ட. 500 ரூபாய் இருக்கு. 1200, 600, 1800, இன்னும் 200 ரூபாய் வேணும். அண்ணே உங்கள்ட்ட 200 ரூபாய் இருக்கா? 200 ரூபாய் இல்லையே. 200 ரூபாய் கூட இல்லாம கார் எடுத்துட்டு வந்துட்டீங்க நீங்க. அண்ணே நீங்க கொஞ்சம் அப்படி இருங்க. கார்ட்டே 200 ரூபாய் இருக்கா? நம்மளோட பயங்கரமா தாளம் போடுறவங்களா இருக்காங்க. ஒரு 2000 ரூபாய்க்கு சிங்கி அடிக்கிறாங்க. ஹலோ, எங்க வந்து என்ன பேசுறீங்க? 2000 அந்த குடும்பத்துக்கு எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? அவங்கள பத்தி எனக்கு தான் தெரியும். கொஞ்ச நேரம் சும்மா இருக்கீங்களா? உங்களை யாரனா கூப்பிட்டாங்களா இங்க? அது சரி. மூஞ்சி பாரு. இந்தாங்க. போய் கொடுத்துட்டு வாங்க. சரி, நடந்தது நடந்து போச்சு. அப்புறம் என்ன, நம்ம பந்தக்கால் நடுறது ஆரம்பிச்சிடலாங்களா? பந்தக்கால் வச்சோன்னே நம்ம எல்லாரும் குடும்பத்தோட நகை கடைக்கு போறோம். எல்லாரும் வரணும் தாலி வாங்குறதுக்காக. தம்பி நீ வந்துருப்பா. ஆனா தாலி வாங்குற செலவு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க தான் செய்யணும், தெரியும்ல? எங்களுக்கு தெரியும். சபா சரியான சம்பந்தம். என்னப்பா கூப்பிட்டாப்பா? டேய் வாய முறா. சரி எல்லாம் வாங்க வாங்க, எல்லாம் கை கொடுங்க. வாங்க. என்ன வேணும் சார்? நகை கொடுக்கணும். உள்ள போங்க. வாங்க. என்ன விஷயம்? நகை வைக்கணும். சரி உள்ள வாங்க. கொடுங்க பாப்பா. யாரோடது? என் வீட்டு நகை அர்ஜென்டா பணம் தேவை, அதான். ஏன் வீட்டில் பெரியவங்க யாரும் இல்லை? எதுக்கு, ஏன் கேக்குறீங்க? பொதுவா உன்னை மாதிரி பசங்க யாரும் நகையை வைக்க வரமாட்டாங்க. அப்படி வர்றாங்கன்னா அது வேற மாதிரியா தான் இருக்கும். என்னங்க ஏதோ பேசிக்கிட்டே இருக்கீங்க? அவசரத்துக்கு காரணமா வரலாம். என் தங்கச்சி கல்யாணம், அதான் அவசரம் பணம் தேவைப்படுச்சு, அதான் நகை வித்துருவான்னு பெரியவங்களா அனுப்பி வச்சாங்க. இந்த டீடைல் போதுமா, இன்னும் டீடைல் தேவையா? ஏன் டென்ஷன் ஆகிற தம்பி? பார்க்க சின்ன பையனா இருக்கியா, அதான் கேட்குறேன். பொருள் கொடுத்தா பணம் கொடுக்கறது தானே உங்க தொழில், அதை விட்டு என்னமா கேட்டுக்கிட்டு இருக்கீங்க? எங்கள் தொழிலில் இதெல்லாம் கேட்டு தான் ஆகணும். சரி எத்தனை பவுன் சொன்ன? 5 பவுன் இருக்குங்க. எவ்வளவு தருவீங்க? ஒரு 25,000 ரூபா கிடைக்கும். என்ன விளையாடுறீங்களா? இதோட மதிப்பு உங்களுக்கு தெரியும்ல? தெரியும்ப்பா, தெரிஞ்சதுனால தான் சொல்கிறேன். அது எப்படிங்க 40,000 தரலாம்? 40 தர முடியாது. ஏன் தர முடியாது? இங்கே பாரு, எத்தனை பேரை நாங்கள் இந்த தொழிலில் பார்த்துருப்போம். நீ ஏதோ கோல்மால் பண்ணி தானே இந்த நகையை எடுத்துகிட்டு வந்திருக்க. அதெல்லாம் இல்லைங்க. நீ சொல்கிறதுனா நம்ப முடியாது. திருட்டு நகைன்னு பிடிபட்டா போலீஸுக்கு நாங்கள்ல பதில் சொல்லணும். ரொம்ப ரிஸ்க்கு, எங்கள் பேர் வேற கெட்டு போயிடும். இஷ்டம் இருந்தால் 25,000 ரூபா வாங்கிக்க, இல்லைன்னா எடுத்துகிட்டு கிளம்பு. ஏன் கோவப்படுறீங்க? கொஞ்சம் யோசிக்க டைம் தரலாம்ல? நல்லா யோசி, நாளைக்கு கூட வா, அப்பவும் 25,000 ரூபா தான் தர முடியும். என்னங்க வெட்டு ஒன்று துண்டு ரெண்டா பேசுறீங்க? கொஞ்சம் பார்த்து போடுங்க. சரி வெயிட் பண்ண, இடையை போட்டு பார்த்துட்டு வரேன். சரிங்க. திருமாங்கல்யம் எதிர்த்தாப்புல பாருங்க. பாருங்க.
வாங்க திருமாங்கல்யம் பார்க்கணும். உட்காருங்கம்மா, பார்க்கலாம். ஏங்கா இந்த ஆரம் எவ்வளவு பவுன் தீரும்? நம்ம மகேஷ்க்கு எவ்வளவு நகை போடுறேன்னு சொன்னோமோ அவ்வளவு பவுன் ஆகும் இந்த ஒரு ஆரம். அது சரி, ஒருவேளை உன்னை கட்டிக்க போற மாப்பிள்ள உன் இடுப்புக்கு ஒட்டியானம் போட்டாதான் கட்டிப்பேன்னு சொன்னா என்ன பண்ணுவ? முதல்ல வரவனுக்கு என்ன பிடிச்சாதானே மற்ற விஷயம்லாம். ஏங்கா வர ஒரு மாப்பிள்ள கூட உனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்ல மாட்டானா? சொல்லுவாங்க, கண்டிப்பா சொல்லுவாங்க. ஏன்னா எனக்கு ஒட்டியானம் செய்யணும்னா எவ்வளவு தங்கம் தேவைப்படும், அதுக்காகவாவது என்ன பிடிச்சிருக்குன்னு சொல்லுவாங்க. ஏங்கா எப்ப பார்த்தாலும் இப்படி காம்ப்ளெக்ஸோடவே பேசிக்கிட்டு இருக்க? மா தாலி பார்க்கவாமா? நான் பார்த்து என்ன பண்ண போறேன்? இந்த இதை பாருங்க நீ. மாமா பாத்ரூம் போயிட்டு வந்துடுறேன். ம். நான் வந்துடுறேன். சீக்கிரம் வா.